ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஹாலிவுட் கமெண்ட்ரி. நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் 2011 ஒரு சூப்பரான அனிமேஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக ரிலீஸ் ஆன குங்கு பாண்டா பார்ட் 2 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். குங்கு பாண்டா பார்ட் 1 மூவியோட ரிவ்யூ வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், மறக்காம போய் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக குங்கு பாண்டா பார்ட் 4 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்டோரி லைனை போய் வந்து புரிய மாட்டேக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது காரணம்னு பார்த்தோம்னா குங்கு பாண்டா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்து பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து குங்கு பாண்டா பார்ட் 4 வந்து ரிலீஸ் ஆனவனு போய் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தோட ஸ்டோரி லைனப் வந்து புரியாமல் இருக்கும். சரி வாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். குங்ஃபு பாண்டா பார்ட் 2 இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சைனாவில் ஒரு நகரத்தில் வந்து சைன் அப்படிங்கிற ஒரு மயில் வந்து இருக்குது. அந்த மயில் வந்து உலகத்தால் ஆன பீரங்கி வண்டிஸ் வந்து நிறைய தயாரித்து அங்கே இருக்கிற பொதுமக்கள், அங்கே குங்ஃபு தெரிஞ்ச மாஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வருது. அந்த நகரத்தையே வந்து தன்னோட ஆட்சிக்குள்ளே வந்து கொண்டு வருது. இதே மாதிரியே வந்து மொத்த சைனாவே வந்து தன்னோட ஆட்சிக்குள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிஃபு மாஸ்டர் வந்து போவோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து நம்ம மாஸ்டர் வந்து அந்த நகரத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. அங்கே போய் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு வந்து அந்த மயிலை தடுத்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி லைனை பார்க்கும்போது முழுக்க வந்து அந்த மயிலை எப்படி நம்ம ஹீரோ தடுக்கிறாரு அப்படின்னு மட்டும் கொண்டு போகாமல் இந்த படத்தோட கிளைக்கதையை வந்து நம்ம படத்தோட ஹீரோ வந்து யார், நம்ம ஹீரோவோட பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு வந்து செகண்ட் வந்து ஒரு ஸ்டோரி லைன் அப்போ வந்து இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து அப்பா அம்மா வந்து இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களோட ஃபேமிலி இப்போ எங்கே இருக்குது, அவங்க எல்லாமே இப்போ உசுரோடு இருக்கிறாங்களா, நம்ம ஹீரோ எப்படி அந்த டக்குக்கு வந்து பிள்ளையாக வந்து இருக்கிறாரு அப்படின்னு வந்து நல்ல ஒரு ஸ்டோரி லைன் அப்போ வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் அப்போ வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் இந்த படத்தோட கன்யூஸ் தான் வந்து செகண்ட் பார்ட்டுன்னு வந்து. இது தெரியாமல் வந்து இந்த படத்தெல்லாம் வந்து பார்க்காமலே டேரெக்டாக வந்து குங்கு பாண்டா பார்ட் 4 வந்து பார்த்துட்டு கதையே புரியாமல் வந்து நிறைய பேர் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் மறக்காமல் போய் நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓவரால் இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து நான் 10க்கு 9 வந்து கொடுக்குறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய மூவி தான். எடிட்டிங் வந்து நான் சொல்லவே வேண்டாம், பர்சனலாக வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க, ஹாலிவுட் மூவி மாதிரி. குங்ஃபு பாண்டா பார்ட் 1 மூவியோட ரிவ்யூ வேணும்னா சைடில் தெரிந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.